தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத். ஹரிஓம் சாம்ஜி, நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லது, நல்லபடியாக முடிஞ்சா நல்லது. பார்த்தேன் நல்லா இருக்கு. அருமை நல்ல என்ன வரணும். நல்லா இருக்கு, நல்ல ஐடியா, நல்லா இருக்கு. நல்ல ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நல்லா சிறப்பாக பண்ணலாம். ஆமாம் நல்ல ஐடியா, நல்ல சங்கல்பம். இறைவனே சங்கல்பம் பண்ணித்தே இந்த உலகத்தை படைத்தான். அதே சுலோகத்தில் இப்போ வருது. இறைவனே இப்படித்தையும் படைத்தான் உலகத்தை. நல்லது சார். ஓம், நல்ல ஐடியா, நல்லா இருக்கு. ஓம் 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 யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதம் ஸ்தன்வந்ததேஸ்தவை வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதை காயந்தி யம் சாமகாம் ஞானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யான்னம் ந விதோ சுராசுரஹணாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயமான குணத்ரய விபாக யோகம் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த அத்தியாயத்தினுடைய சாரம், இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி நான் மீண்டும் கூறப்போகின்றேன் என்று பகவானே இந்த இடத்துல ஆரம்பிக்கின்றார். ஆத்ம ஞானத்தை பற்றி நான் உனக்கு மீண்டும் கூறப்போகின்றேன். அதை பகவான் வேறு ஒரு வார்த்தையில் சொல்றார். சேத்திரக்கிடமிருந்து அவர்களுடைய சம்யோகத்தால், குணத்தால் இந்த உலகம் உருவானது என்று கூறி இந்த உலகம் இதை பற்றிய ஞானத்தினுடைய மகிமையை முதல் 2 ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார். அதாவது இந்த உலகம் பிரகிருதியாகிய மாயை, முக்குண வடிவமாகிய மாயையிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது என்று, எப்படி தோன்றியது என்று பகவான் எத்தன்மையாக, எந்த வகையில் தோன்றியது என்று கூறுகின்றார். முதல் 2 ஸ்லோகத்தில் நாம் சிந்தித்தோம். இந்த ஞானத்தை பகவான் புகழ்ந்து பேசுகின்றார். இப்படிப்பட்ட ஞானம் என்பது புகழ்ச்சிக்குரியது, இது புகழப்படக்கூடியது என்று பகவான் இந்த ஞானத்தை புகழ்ந்து கூறினார். நம்ம முதல் 2 ஸ்லோகத்தில் நம்ம சிந்தித்தோம். ஏக் ஞாத்வா முனையக அப்படின்னு சொல்றார். ஏக் ஞாத்வா முனையகன்னு சொன்னார். எதை அறிந்து இந்த முனையகன்னு அந்த முனிவர்கள், எதை அறிந்து இந்த முனிவர்கள் மீண்டும் பிறவா நிலையை அடைந்தார்களோ அப்படிங்கிறது சொல்றதுக்கு பதிலாக பகவான் இந்த இடத்துல வேறொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை அறிந்தவர்கள் இந்த சிருஷ்டி காலத்தில் அவர்கள் பிறப்பதில்லை. இந்த ஞானத்தை அடைந்தவர்கள், அதாவது எந்த முனிவர்கள் இந்த ஞானத்தை அடைந்து பிரளய காலத்தில் பிறப்பதில்லையோ, பிரளய காலத்தில் நாசமடைவதில்லையோ, சிருஷ்டி காலத்தில் தோன்றுவதில்லையோ, அந்த ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன். முனிவர்களை பற்றி சொல்றார். அப்போ எதை அறிந்தால் இந்த முனிவர்கள்
பிறவி முக்தியை மோட்சத்தை அடைந்தார்களோ அது இந்த இடத்துல அர்த்தம். முனிவர்கள் அந்த இடத்துல நம்ம பார்த்த மாதிரி யாக்ஞவல்கியர் முதலிய முனிவர்கள் எதை அறிந்தபின் முனிவர்கள் முக்தியை அடைந்தார்களோ அந்த ஞானத்தை அப்படின்னு பகவான் இதில் சொல்றார். இப்படிப்பட்ட சேத்திரஜ்ஞ யோகம்னு பேர். இந்த இடத்துல சேத்திரம் சொன்னால் இந்த அத்தியாயத்தில் மாயையை குறிக்கும் அல்லது அவித்தை அல்லது பிரகிருதியை குறிக்கும் சேத்திரம். சேத்திரஜ்ஞம் என்பது இந்த இடத்துல பிரம்மனை அல்லது ஈஸ்வரனை குறிக்கும். அது அந்த சேத்திரஜ்ஞம். அப்போ முனிவர்கள் ஞானத்தை அடைந்தார்கள். எப்படி எந்த ஞானம்ங்கிறத எப்படி அறியணும்? ஞானம்னா எப்படி அறியணும்னா 3-4 ஸ்லோகத்தில் பகவான் இதில் கூறுறார். எப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட ஞானத்தை நாம் அடைய வேண்டும்ங்கிறது 3-4 ஸ்லோகத்தில் கூறுகின்றார். அதில் நம்ம பார்த்த முதல் ஞானம் என்ன அப்படி சொன்னால், நம்ம இந்த அத்தியாயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஞானத்தினுடைய பலனை புரியணும். அப்போதான் சொல்கிறார் ஞானத்தினுடைய பலன். அப்புறம் அந்த ஞானம்னா என்னன்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்தை பற்றி இடத்துக்கு போகிறதுனால என்ன பலன், எதற்காக என்ன பலன்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத புரிகிறது மாதிரி இந்த இடத்துல பரம் பூயக பிரவக்ஷாமி ஞானத்தை புகழ்ந்து ஊறுகிறார். அந்த ரிஷிகள் அடைந்த ஞானம் மீண்டும் நான் கூறப்போகின்றேன். ஏற்கனவே நான் கூறிட்டேன், மீண்டும் நான் தெளிவாக கூறப்போகின்றேன். பிரகாசமாக நான் வேறு ஒரு முறையில் கூறப்போகின்றேன். என்ன அர்த்தம்? புதிதாக ஒன்றும் நான் கூறப்போவதில்லை. ஆனால் அடிக்கடி நம்ம இந்த கருத்துக்களை சிந்திக்கப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும். அதனால் நான் மீண்டும் கூறப்போகின்றேன். அர்ஜுனனுக்கு அல்லது கேட்பவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுறார் இந்த இடத்துல பகவான். ஒரு உற்சாகம். ஏன்னா மனசில் டல்லாயிடக்கூடாதுல. ஏனெனில் ஞானானாம் ஞானம் உத்தமம். அந்த ஞானங்களுக்கெல்லாம் ஞானமான உத்தமமான பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தைங்கிறார். அதனால் இந்த எந்த ஞானம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாயையினுடைய பிரம்மனுடைய குண சங்காரமே இந்த ஜென்ம காரணம் அப்படிங்கிற நம்ம உணரணும். அதனால் இதம் ஞானம் உபாசிரித்தியங்கிறார். இந்த ஞானத்தை பின்பற்றி என்னுடைய சாதர்மியம் ஆகதாக சொரூபத்தை பெற்றுள்ளவர்கள் சிருஷ்டியிலும் பிறப்பதில்லை, பிரளயத்திலிருந்தும் அவர்கள் வலுவுவதில்லை அப்படின்னு சொல்றார். இந்த சித்தினா என்ன? மோட்சம், முக்தின்னு பேர். என்னுடைய சொரூபத்தை அவர்கள் அடைந்தார்கள். எது? உபாசிரித்தியங்கிறது இந்த இடத்துல முக்கியம். அனுஷ்டானம் பண்ணணும்பாங்கள்ல, அது மாதிரி இந்த அனுஷ்டானத்தில் இருந்தேன், பூஜை முறைகளில் அனுஷ்டானத்தில் இருந்தேன், பூஜையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அனுஷ்டானம்னா என்ன? வேதத்தினுடைய முதல் பகுதி அனுஷ்டானங்கிறது பூஜை முறைகளை செய்வது, மந்திரங்களை சொல்வது அனுஷ்டானம். இந்த இடத்துல வேதாந்தத்தில் அனுஷ்டானங்கிறது என்ன? பின்பற்றுதல் என்ன? சாஸ்திர சிரவண மனன நிதித்தியாசனத்தை பின்பற்றுவது அப்படின்னு பகவான் இதில் சொல்றார். மீண்டும் அவர்கள் தோன்றுவதில்லை, இந்த ஞான சாதனத்தை அனுஷ்டித்து சொல்றார். எப்படிப்பட்ட சாதனத்தை அனுஷ்டித்து? அந்த ஞான சாதனத்தை எப்படி
அனுஷ்டித்து சிரவண மனனம், அது மட்டும் ஒரு ஆசிரியர் சிரவண மனனம் மட்டும் செஞ்சால் போகாது, சிரத்தா பக்தியுடன், சிரத்தை நம்பிக்கை பக்தியுடன் அனுஷ்டித்து என்னுடைய சொரூப அபேதம் எப்படி எவ்விதமான ஞானத்தை அடையணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஞானம்ங்கிறது பரம ஞானம், உத்தம ஞானம், ஞானானாம் உத்தமங்கிறது ரைட்டு. என்ன ஞானம்ங்கிறது என்னங்கிறது தெரியும்ல. அதுவும் பகவான் சொல்றாரு, அத்வதீய நிர்குண பிரம்ம ஸ்வரூபத்தை, அத்வதீயமான நிர்குணமான எந்த குணமும் இல்லாத, இந்த அத்தியாயத்துக்கு பேரு குணத்திரய விபாக யோகம்னு பேர். இந்த குணங்களுடன் இருந்து கொண்டு அடுத்த அத்தியாயம் திருப்புறார். குணத்தில் நிர்குணம்ங்கிற பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் முதல் குணத்தை பற்றி நாம் அறிய வேண்டும். அதன் பின்பு நிர்குண ஞானத்துக்கு நாம் வர வேண்டும் சொல்றார். நிர்குணம் அத்வதீயம், அத்வதீய நிர்குண பிரம்ம அத்யந்தம் அவேதமான அந்த பிரம்மனை நான் என்று உணர்வது. இப்படி யார் உணர்கிறார்களோ அப்படின்னு சொல்றார். இப்படி தனது ஆத்மாவை அத்வதீய நிர்குண பிரம்மஸ்வரூப அபேதமாக யார் உணர்கிறார்களோ, அந்த ஞானம்ங்கிறது என்னங்கிறத சொல்றார். ஞானத்தை அடைந்தவர்கள்னா எப்படிப்பட்ட ஞானத்தைன்னு சொல்றோம்ல, அதனால விளக்காசிரியர் சொல்றார். அத்வதி இதுங்க வேதாந்த மகா வாக்கியம்னு பேர். ஹைலைட் வாக்கியத்தை பகவான் சொல்றார். அதுலேயும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, தனது ஆத்மாவை உணரணுங்கிறார். ஜீவன் இந்த உலகத்தில் அத்வதீய நிர்குணமாகிய ஜீவன் கர்ம காம வடிவம் கொண்ட மாயையிலால் தோன்றியதுனால இந்த உலகத்தில் ஜீவன் சிருஷ்டிக்கப்படுகின்றான். அந்த ஜீவன் தன்னை எவ்வாறு உணர வேண்டும், அதுதான் ஞானம். அதை உணர்ந்தவர்கள் தான் இந்த இடத்துல ரிஷிகள். அந்த வித்வான் சிருஷ்டியிலும் உற்பத்தி ஆகிறதில்லை, பிரளயத்திலும் அவன் லயமடைவதில்லை சொல்றார். மோட்சம் சொல்றார். பேரொரு வார்த்தை முக்தி, மோட்சம், பிறவியில்லா பேரின்பம் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் இந்த இடத்துல அதை எப்படி யூஸ் பண்ணுறான்னா, பகவான் சிருஷ்டியில் அவன் உற்பத்தி ஆவதில்லை. இந்த உலகம் பிரளய காலத்தை முடிஞ்சு அடுத்து சிருஷ்டிக்கும், அப்போ அவன் உற்பத்தி ஆவதில்லை. பிரம்மன் கூட பிரளய காலத்தில் அடைந்து விடுவான். சதுர்முக பிரம்மன், இரண்ய கர்ப்பன். இப்போ யாரெல்லாம் தேவதைகளை கூட அழிந்து விடும். இரண்ய கர்ப்பன் சிருஷ்டி காலத்தில் பிரளய காலத்தில் அவன் தோன்றினாலும் இந்த ஞானி இவன் தோன்றுவதில்லை. தத்துவ ஞானி இவன் பிரளய காலத்தில் மீண்டும் உடல் எடுப்பதில்லை, அமைதியாயிடுறான். உலகத்தில் யார் தோன்றினாலும் இவன் தோன்ற மாட்டான். எந்த ஞானி அத்வதீய நிர்குண பிரம்மஸ்வரூப என்று தனது ஆத்மாவை உணர்ந்தவன். அத்வதீய நிர்குண பிரம்ம அபேத அத்தியந்தம் இருக்குன்னு சொல்றதில்ல. நான் பிறவாதவன், நிர்குணமானவன், நான் எங்கும் நிறைந்திருக்கின்ற இருத்தல் சுரூபமானவன், நான் ஒன்றே உண்மை, நானே அனைத்திலும் இருக்கின்றேன், நான் கர்த்தா அல்ல, நான் போக்தா அல்ல, நான் எதிலும் சம்பந்தப்படாத பிரம்மஸ்வரூபம். அதே அத்வைதம்ங்கிறது. அத்வைதம்ங்கிறது இதே, எதிலும் சம்பந்தப்படாதது. இரண்டு என்பது இல்லை, நான் ஒருவன் தான்.
உடல் மனம் இதனுடைய கோணத்தில் மாயையினுடைய கோணத்தில் பலவாக இருந்தாலும் உண்மையினுடைய மெய்ப்பொருளினுடைய கோணத்தில் இருப்பது ஒன்று. அதுதான் பானைகள் பலவாக இருந்தாலும் பலவாக தெரிந்தாலும் துவைதமாக விசிஷ்டாத்வைதமாக இருந்தாலும் பானைக்குள் இருக்கின்ற அந்த பொருளை பார்க்கும் பொழுது மண் ஒன்றுதான். அது ஆச்சரியங்கிறது. இல்லை பல அப்படிங்க அதுவும் ஓகே. இல்லை பலதே எதுக்கு ஒன்று சொல்றீங்க? பலதே பானை பலதான். விதவிதமான ஆடை ஆபரணங்கள் நகைகள் வைரம் வைடூரியம் மாறி இருந்தாலும் இருப்பது தங்கம்தான். இது அத்வைதியம். அதாவது உலகத்தினுடைய சிருஷ்டியில் பார்க்கும் பொழுது துவைதமாகவும் விசிஷ்டாத்வைதமாகவும் வெவ்வேறான வடிவ உடையங்களாகவும் இருக்கின்றன. அது உண்மைதான், தவறு அல்ல. இறைவனே பலவித வடிவமாக, இறைவனே துவைதமே. என்ன துவைதத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது எப்படி சொல்ல முடியும்? இறைவனே துவைதம் தானே. எது நாமரூபத்துடன் கூடியதோ அது துவைதம். முருகா நாராயணா நமசிவாயா. இந்த அத்வைதீய நிர்குண பிரம்மம் ஒரு நாமம் ஒரு வடிவம் இருந்தால் அது துவைதம். இறைவனை வணங்குகின்றேன் அப்படின்னாலே துவைதந்தேன். இந்த வாழ்க்கையே துவைதம்தான். அப்போ அத்வைதீயம்ங்கிறது மெய்ப்பொருளினுடைய அடிப்படையில் அல்டிமேட் அத்வைதம் சொல்லணும். அவ்வளோதான். ஏன்னா அத்வைதம்னா ரொம்ப அத்வைதம் அப்படிங்கிறது அலர்ஜியாக நம்ம எடுக்கக்கூடாது. சில பேர் அப்படித்தான் அலர்ஜியாக எடுக்கிறாங்க. பல பானை இருக்கு, மண் ஒன்று தான். பல பானை இருக்கு, பல பானையில் பல மண் இருக்குல்ல, அப்போ பல மண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. இருப்பது மண். பானையினுடைய உபாதியில் மண் ஒரே மண் வேறுபட்டதாக இருக்கிறது. பூசால இருக்கிற மண் ஒன்றுமே, குடத்தில் இருக்கிற மண் ஒன்றுமே, மண்ணினால் செய்யப்பட்ட யானையில் இருக்கிற மண் ஒன்றுமே. மரத்தில் பல பொருள்கள் மரங்களில் செய்யப்பட்டாலும் இருப்பது மரம்தான். அந்த மரம்தான் இருக்கிறது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பல ஆத்மா. எப்படி வெவ்வேறு பானையில் வெவ்வேறு மண் இருக்கோ அது மாதிரி பல ஆத்மா இருக்கு. அப்படி அல்ல. உபாதியினுடைய கோணத்தில் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் பெரியது சிறியது உயர்ந்தது தாழ்ந்தது வேண்டியது வேண்டாதது பாபம் புண்ணியம் ஜென்மம் பிறப்பு எல்லாம் உபாதியினுடைய கோணத்தில். எனக்கு எந்த ஜென்மம் கிடையாது, நான் எப்பொழுதுமே என்று உணர்ந்த ஞானத்தில். அடுத்து 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். போதும் இந்த ஞானம். அடுத்த 3வது ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம். அதாவது எல்லா உயிர்களும் உண்டாவதற்கு காரணமான சேத்திரைக்கன் தன்மையது. எப்படி எல்லா உயிர்களும் உண்டானது அப்படின்னு பகவான் முதல் ஞானத்தை இறுதி ஞானத்தை ஸ்லோகத்தில் சொல்லிட்டான். அத்வைதீய பிரம்மன் இருப்பது ஒன்றே, அதுதான் இறுதி. இருந்தாலும் படிப்படி 5வது படி நம்ம சொல்லியாச்சு. இருந்தால் 4 படிகள் இருக்கல்லவா, அந்த 4 படிகளில் இந்த 3வது ஸ்லோகத்தில் இந்த 3 நாளில் இந்த உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறத சொல்கிறார். முதல் ஞானம் நம்ம எப்படி அறியணும்? இப்போ இந்த இறைவன் நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில் படிச்சிருப்போம். கடவுள் யார்? நம்மை படைத்தவர். ஜன்மா தஸ்யதா ஜகத் காரணம் பிரம்ம. அது பிரம்மசூத்திரம் வரும். பிரம்மனை கடவுளை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த ஜகத்துக்கு யார் காரணமோ அது பிரம்மங்கிறோம். ஏன்னா எடுத்தோடனே பிரம்ம கண்ணில் அகப்படாதது, காதால் கேட்க முடியாதது, பார்க்க முடியாதது, சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இருக்குன்னு வந்துடும். அதில் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறணும்? நம்ம கண்ணில் காதில் மூக்கில் அழகாக தன்னை மறந்து அனுபவிக்கின்ற
இந்த ஜகத்தாகிய இந்த நந்தவனமாகிய இந்த உலகத்துக்கு காரணம் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும்ல, அது மாதிரி பகவான் இந்த இடத்துல நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற உணர்ந்த இந்த பஞ்சபூதங்கள் இறைவனாகிய பரமேஸ்வரனாகிய என்னிடமிருந்தே தோன்றியது. அப்போ முதல் 3-4 ஸ்லோகத்தில் தோற்றத்தை கூறுவார். அதன் பின்பு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்புக்கு செல்ல இருக்கின்றார். 5-6 ஸ்லோகங்களில் இந்த குணம் என்பது என்ன, குணத்தினுடைய தன்மை என்ன, குணம் எவ்வாறு மனிதர்களை பந்தப்படுத்துகின்றன என்று அதுக்குள்ள நம்ம அதில் உள்ள போவேன். இப்போ 3வது ஸ்லோகத்துக்கு நம்ம போவோம். மம யோனிர் மகத் பிரம்ம மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத மம என்னுடைய யோனியி அப்படின்னா இந்த காரணமானது, என்னுடைய இந்த காரணமானது மகத் பிரம்ம பெரிய பிரம்மமாகும். அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு எது காரணம்? என்னுடைய மகத் பிரம்மம். என்னுடைய மகத் பிரம்மத்திலிருந்து கர்ப்பம் ததாமியம், அதில் கற்பத்தை நான் வைக்கின்றேன். ஹே பாரத, கற்பம் இப்போ நம்ம எப்படி தாய் கற்பமாக இருந்துன்னா நம்ம வர்றோம்ல. இப்போ நம்ம உருவாகிறதுக்கு, ஸ்தூல உடல் உருவாகிறதுக்கு யார் காரணம்? தாயினுடைய கற்பப்பை. அது மாதிரி கற்பப்பைம்பாங்க. அது மாதிரி இந்த உலகம் முழுவதும் இந்த பஞ்சபூதங்கள் உருவாகிறதுக்கு எது காரணம்? எது கற்பப்பைனா மகத் பிரம்ம கருப்பை அப்படிங்கிறார். எப்படி நம்ம சன்னியாசிகள் கங்கையில் காவேரியில் குளிச்சுட்டு காவேரியுடைய கற்பத்திலிருந்து அது உண்டாகின்ற அந்த உயிர்கள் எதிலிருந்து வருகின்றதோ அது கர்ப்பம். இந்த தூள உடல் தாயினுடைய தந்தையிடமிருந்து வருகின்றன. அதுக்கு முதல்ல ஒரு ப்ராசஸ் ஆயிருக்கு. அது எப்படி வந்தது? அந்த தூள உடல் எதனிடமிருந்து வந்தது? அதே மகத் பிரம்ம. எல்லா உயிர்களின் தோற்றம் அதிலிருந்து தான் வந்ததுன்னு பகவான் சொல்றார். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஹரி ஓம்.